ஆனா நீங்க மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறம் திமுகவோட இந்த அணியெல்லாம் சேர்ந்து அவங்க 2017 இருந்து டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் 2019 2 எம்பி வின் பண்றாங்க. 2021 விசிக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறாங்க. 2024 2 எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. ஸோ தொடர்ச்சியா விசிக ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்துல இருந்துகிட்டே தானே இருக்கு. அவங்களுக்கு அது வெற்றி தானே. ஒரு அரசியல் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு வெற்றி முக்கியம். அந்த வெற்றி கிடைச்சிட்டே இருக்குல்ல. அப்புறம் ஏன் திருமாவளவன் நீங்க சொல்ற மாதிரி பேசணும்? அப்ப அங்கதான் திருமாவளவன் சந்தேகப்படுறாரு. திருமாவளவன் மேல அக்கறைப்படுற மாதிரி அவரை கவுக்கிறதுக்கான வேலைகளை எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறது அவரோட சந்தேகமா இருக்கு. தேர்தலில் கிடைக்கிற வெற்றி, தொடர் வெற்றி, இது மட்டும் ஒரு கட்சியை மக்கள்கிட்ட உயிரோட்டமா வச்சிருக்குன்றது ஒரு பிரமை. தேர்தலில் கிடைக்கிற வெற்றி அதை யார் அனுபவிக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சி அனுபவிக்கும். நீங்க சிறிய கட்சிகள், உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஏதோ ஒரு கொள்கைக்காக சில இது வீழ்த்தப்படணும், மத சார்பற்ற அணி உருவாக்கணும் அப்படின்றது ஒரு கொள்கை அடிப்படையில் சேர்றீங்கன்னா ரைட். அதை திரும்பவே முன்னெடுத்திருக்காரு, பாராட்ட வேண்டிய விஷயம். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் உங்கள் கட்சியை சுயேட்சையாக என்ன செயல்பட வைத்தீர்கள் அப்படின்றதுல தான் உங்கள் கட்சி உயிராக இருக்கும். மக்கள்கிட்ட உங்களுக்கு மரியாதை இருக்கும். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லா காலத்திலையும் ஜெயிச்சு வருவாங்க, கொஞ்ச நாள்லயே மக்கள் பிரச்சனையை சட்டசபையில்